புரியுதா? தாவீல காஸ் தாவீலாம் சொல்லியிருக்கேன்ல. அதாவது அந்த காலத்துக்கு எப்படி பொருந்தது இந்த வசனம், இன்றைக்கி எப்படி பொருந்தது. இப்போ தாவீல ஆம் எடுத்தோம்னா இஸ்லாம் ஒரு தீனு, அது ஒரு சமூக பொருளாதார அரசியல் நெறிமுறைகளை உள்ளடக்கியது அப்படின்னு கடந்த நூற்றாண்டில் தோன்றிய மாபெரும் அறிஞர்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கட்டும், அல்லாமா இக்பாலாக இருக்கட்டும், சையத் அபுல் ஆலா மௌதூதி அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த மாதிரியான மாபெரும் அறிஞர்கள் கூறிய அந்த மாதிரி சொல்லும்போது அந்த வெறும் இஸ்லாத்தை மதமாக நம்பி கொண்டிருக்கவங்க அங்கே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி சமூக விஷயங்களிலும் அரசியல் விஷயங்களிலும் பொருளாதார விஷயங்களிலும் அல்லாஹ் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லலை. இப்போ நீங்கள் மதம்னு அதானே சொல்கிறாங்க. இஸ்லாமுங்கிறது ஒரு தீனு, புரியுதா? நாம் இந்த நிறைய இடத்துல அது விளக்கம் சொல்லியிருப்போம். இஸ்லாம் ஒரு தீன்னா என்ன, மதம்னா என்ன அப்படின்னு. தீன்னா 6 விஷயம், மதம்னா 3 விஷயம். மதம்னா என்ன? மதம் நம்பிக்கைகள், சடங்குகள், அப்புறம் வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள், இது 3 இருந்துச்சுன்னா மதம். அது கூட சமூகம், பொருளாதாரம், அரசியல், இது 3ம் சேர்ந்துடுச்சுன்னா தீனு. இப்போ இஸ்லாமு அல்லாஹ் தீனா இறக்குனானா, குரான் தீனை பேசுதா மதத்தை பேசுதா? உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, பெரும்பான்மையான இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமு மதம். ஆனால் ஒரு பிரிவு கொண்ட முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமு தீனுங்கிறாங்க. அப்போ குரானில் ஆதாரம் எடுத்து காட்டுறோம். குரான் எங்கேயுமே இஸ்லாத்தை மதம்னு பேசலை.